ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் பெப்பர் வறுவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு ஆல்டர்னேட்டாக மஷ்ரூம் வறுவல் வந்து செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கணும். இதுதான் வந்து ப்ரப்போர்ஷன். இது நான் 200 கிராமுக்காக செய்கிறேன். ஸோ 200 கிராமுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டேபிள் சீரகம், 1/2 டேபிள் சோம்பு எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொரன்னு அரைச்சா போதும். அடுத்து நம்ம வந்து மஷ்ரூம் பெப்பர் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சியை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து 2லேருந்து 3 பெரிய பல் பூண்டு வந்து நறுக்கி சேர்த்தாச்சு. இதை நல்லா வந்து எண்ணெயில் வறுபட்டு வரணும். இந்த பச்சை வாசம் போகணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போன பிறகு அடுத்து நான் 2 மீடியம் சைஸு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கணும். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்க பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து 2லேருந்து 4 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா வந்து கோல்டன் கலர் ஆன பிறகு நான் ஒரு மீடியம் சைஸ் வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சின்னதாக. இதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்க 2 நிமிஷம் ஆகும். ஸோ வந்து கைவிடாமல் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருப்போம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட நல்லா வந்து வதங்கி வரட்டும். இந்த எண்ணெயிலே வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் கைவிடாமல் கலந்து விடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேவியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம வந்து 1 பை 1 மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தனியாத்தூள் வந்து சேர்த்தாச்சு. தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சமாக சேர்த்துப்போம். மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுவோம். மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுவோம். குறைஞ்சது பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் இந்த பச்சை வாசம் போகிறதுக்கு. இப்போ 1/4 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுப்போம். இந்த டைமில் மட்டும் கொஞ்சம் உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரிமைனிங் உப்பு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் போட்டதும் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வந்து கம்ப்ளீட்டாக சுண்டி வரணும். தண்ணி ஃபுல்லாக வற்றிட்டு நம்ம ஊற்றின எண்ணெய் பார்த்திங்கன்னா மேலே மிதந்து வரா மாதிரி கொதிக்க வச்சு எடுக்கணும். இதே மாதிரி அப்பப்போ நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரெசிபி செய்கிறப்போ த்ரூ அவுட்டாக நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயும் நல்லா வந்து மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை வந்து சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க பார்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு 2லேருந்து 3 பாகமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கீழே இருக்க தண்டை மட்டும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். வெறும் அந்த மேலே இருக்கிற பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு நான் 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை
நல்லா மசாலா எல்லாம் கோட் ஆகுற மாரி நல்லா கலந்து விடுவோம். இப்போ மசாலாவும் நல்லா கோட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துருவோம். யூசுவலா மஷ்ரூம் ரெசிபி செய்கிறப்போ நம்ம தண்ணிலாம் ஆட் பண்ண வேணாம். பிகாஸ் வந்து மஷ்ரூம்லேயே தண்ணி கன்டென்ட் இருக்கும். அதுவே போதுமான அளவு தான். ஸோ இப்போ லிட்டை எடுத்துகிட்டு நம்ம ஒரு டைம் மட்டும் நல்லா கலந்து விடுவோம். பாருங்கள் தண்ணி அதிலருந்தே வருது மஷ்ரூம்லேருந்தே. ஸோ தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியப்படாது இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும். ஸோ அகைன் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணதும் ஒரு 5லிருந்து 8 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தால் போதும். அதுக்கு மேலே வேக வைக்கணும்னு அவசியப்படாது. லிட்ட எடுத்துட்டு அகைன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அடுத்து நம்ம இதை நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சு எடுக்கணும். இந்த டைமில் உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். உப்பு இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து உப்பு கம்மியாக தான் இருந்தது. அதனால் நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ மஷ்ரூமில் இருந்து விட்ட தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அந்தளவு நீங்கள் வந்து மிளகுத்தூளை வந்து சேர்த்துக்கோங்க. நான் இந்த ரெசிபிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகுத்தூளை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிளகுத்தூள் சேர்த்ததும் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதுமான அளவு தான். இப்போ நம்ம ரெசிபி வந்து தயாராகிடுச்சு. கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது சுட சுட சூடாக ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. வீட்டில் எப்படி சுலபமாக வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு ஒரு ஆல்டர்னேட் ரெசிபி தான் இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு, வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் ஆச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மஷ்ரூமே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.